நடிகை கீர்த்தி சுரேஷும் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களும் சேர்ந்து டான்ஸ் ஆன ஒரு வீடியோ தான் ரொம்பவே வைரலா இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல போய்கிட்டு இருக்கு. தாய் கிழவி படத்துல வரக்கூடிய ஒரு பாடலுக்கு ரெண்டு பேருமே அவ்வளவு அழகா மாசா ரொம்ப டான்ஸ் ஆடிக்கிருக்காங்க. சோ இதை பார்த்த ரசிகர்கள் வந்து என்னமா டான்ஸ் ஆடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. சோ இதை பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். எதுக்காக திடீர்னு இவங்க டான்ஸ் வீடியோ போட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாமா? நடிகை கீர்த்தி சுரேஷ் இவங்க வந்து முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு இருக்காங்க. தமிழ் மட்டுமே இல்ல, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி சினிமா முதற்கொண்டு வந்து இவங்க நான் யாரு அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவிலையுமே நிறைய வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு, காதல் திருமணம் நடந்துடுச்சு. திருமணத்துக்கு அப்புறமா நடிக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல இப்போ திருமணத்துக்கு அப்புறமாவும் ரொம்பவே பிஸியா எல்லா மொழிகள்லயுமே நடிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட நடிப்புல அடுத்தடுத்து 6 திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குது. சோ இதுக்கு இடையில தான் கீர்த்தி சுரேஷ் அவருடைய நடிப்புல ரிவால்வர் ரீட்டா அப்படின்ற திரைப்படம் தமிழ் சினிமாவில வெளியாச்சு. இந்த படம் வந்து எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்யல. இருந்தாலுமே இவங்க வந்து இன்னுமே பிஸியா தான் நடிச்சுட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து பொதுவா கேரளத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து 80s காலகட்டத்துல ஒரு பிஸியான நடிகை வளம் வந்த மேனகா இவங்களோட பொண்ணுதான் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் வந்து தமிழ்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு சில படங்கள் வெற்றியும் அடைஞ்சிருக்கு, ஒரு சில திரைப்படங்கள் வந்து தோல்வியுமே அடைஞ்சிருக்கு. பட் இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்குமே ஒரு முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா கீர்த்தி சுரேஷ் வந்து முன்னணி கதாநாயகர்கள் கூட மட்டும்தான் நடிச்சிட்டு வராங்க. விஜய், சூர்யா, சிவகார்த்திகேயன், தனுஷ் அப்படின்னு முன்னணி நட்சத்திரங்கள் கூட மட்டும்தான் இவங்க வந்து படங்கள்ல நடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழை தாண்டி தெலுங்கு, மலையாளம், அதுக்கப்புறமா ஹிந்தி மொழிகள்லயுமே அதிக படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு டைம்ல வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து நிறைய பேரோட கிரஷா இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து விஜய் அவர்கள் கூட நடிச்ச படங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் கூட நடிச்ச படங்களா இருக்கட்டும், அந்த சமயத்துலலாம் நிறைய பேர் வந்து கிரஷா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஊம் மேல ஒரு கண்ணு, அந்த இதுல எல்லாம் வந்து இவங்களோட லுக் அழகா இருக்கும், எக்ஸ்பிரஷன் அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வர்ணிச்செல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் வந்து இவங்க வந்து நீண்ட நாட்களா ஒருத்தர் வந்து காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து யாருக்குமே சொல்லல. பொதுவா யாருக்குமே வெளியே சொல்லாம மறைமுகமா அவங்க வந்து காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா இவங்க வந்து காதல் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி பொது வெளியில அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறமா இவங்க காதலை வந்து வெளியே சொன்னதுக்கு அப்புறமா காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவருடைய திருமணத்துக்குமே நிறைய பிரபலங்கள் போயிருந்தாங்க, வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே இப்போ பிஸியான நடிகை இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க வந்து படங்கள் நடிக்க மாட்டாங்க. ஸோ இதனால கீர்த்தி சுரேஷ்மே படங்கள் நடிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க இருக்கதான் செய்யறாங்க. பட் எதிர்பார்த்ததை விட பிஸியா தான் இப்போ நடிச்சுட்டு இருக்காங்க. படம் நடிக்கவே மாட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில இப்போ மறுபடியுமே பிஸியா நடிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த வகையில இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து இவங்க சொல்லணும் அப்படின்னா ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நடிகையர் திலக படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. அதுல வந்து சாவித்திரி மாதிரி அப்படியே நடிச்சிருந்தாங்க, அப்படி டிட்டோவா அவங்களே மாதிரி இருந்தாங்க. கொஞ்சம் கூட மெனக்கடையில இல்லாம அவ்வளவு அசால்ட்டா நடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து இவங்களுக்கு பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்து இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா இவங்களுடைய நடிப்புல ரிவால்வர் ரீட்டா அப்படின்ற திரைப்படம் வந்து வெளியாகிச்சு. இந்த படம் வந்து எதிர்பார்ப்பு இருந்தா கூட எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்யல. இந்த படத்துல வந்து நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலுமே இந்த படம் வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இப்போ தனியார் தொலைக்காட்சியோட நிகழ்ச்சியில வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அது வந்து ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வந்து வழங்கப்பட்டுச்சு. அந்த விருதை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ராதிகா சரத்குமார் அவர்கள் தான் அந்த விருதை கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ராதிகா சரத்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் தமிழ் சினிமாவில கீர்த்தியை வந்து அறிமுகப்படுத்தணும். இவங்க வந்து அந்த சாவித்ரி மாதிரி நடிச்ச கேரக்டரை வந்து அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நாங்க ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா அந்த நடிகை திலகம் படம் பாத்தீங்கன்னாலே தெரியும், அப்படி சாவித்ரி அவர்கள் மாதிரி டிட்டோவா நடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டே தெரியாத அளவுக்கு எது ஒரிஜினல் எது போலி அப்படின்ற மாதிரி கூட தெரியாத அளவுக்கு நடிச்சு வச்சிருந்தாங்க. சோ அந்த படம் வந்து இவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துருந்துச்சு. சோ அதே மாதிரிதான் இப்ப ராதிகா சரத்குமார் அவர்களுமே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போ பொதுவாவே கீர்த்தி சுரேஷ் அண்ட் ராதிகா சரத்குமார் இவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள். திரையில அறிமுகப்படுத்தினவங்களே அவங்களான்னு சொல்றப்போ வந்து நல்ல நண்பர்களா இருந்தாங்க. இப்போ ரிவால்வர் ரீட்டா இந்த திரைப்படத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சதுக்கு அப்புறமா இன்னுமே ரொம்பவே நெருக்கமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த நிகழ்ச்சியில தான்
அங்க வந்த எல்லாருமே வந்து 2 பேரும் டான்ஸ் ஆட சொல்றாங்க. என்னன்னா இந்த பாட்டுக்கு நீங்க டான்ஸ் ஆடுங்க, தாய்க்கிழவி படத்துல வரக்கூடிய பாடலுக்கு நடனம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாய்க்கிழவி படம் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த படம் வந்து கம்மியான பட்ஜெட்ல எடுத்தா கூட அதிக அளவுல வசூல் சாதனை படைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதைக்கரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இதுல ராதிகா சரத்குமார் அவர்களுடைய நடிப்பு வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. அதாவது அந்த வயசான அந்த கிழவி கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க பவுனுத்தாய். எஸ், பவுனுத்தாய் அப்படின்ற கேரக்டர்ல வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் பாராட்டுறாங்க. அப்படியே வந்து உள்ளூர்ல வந்து கிழவி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நடிச்சிருந்தாங்க. இவங்களோட கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இன்ஸ்பயரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. டோட்டலாவே இந்த படம் வந்து நல்ல விமர்சன ரீதியாகவும் வரவேற்பு வச்சிருந்துச்சு, வசூல் சாதனையும் படைச்சிருந்துச்சு. ஏன்னா குறிப்பிட்ட டேஸ்லயே வந்து வசூல் வந்து அதிக அளவுல வாரி குவிச்ச படங்கள்ல இதுவும் ஒண்ணா இருந்துச்சு. குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமா தான் இந்த படம் இருந்துச்சு. சோ இந்த படத்துல வந்து தாய் கிழவி வாரா ஒதுங்கிக்கோ அப்படின்ற பாடலும் இருந்துச்சு. இந்த பாடலுக்குமே ஒரு மவுசு கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. சோ இந்த பாடல தான் அந்த நிகழ்ச்சியில கீர்த்தி சுரேஷை வந்து ஆட சொல்லியிருக்காங்க. சோ கீர்த்தி சுரேஷ் அண்ட் ராதிகா சரத்குமார் 2 பேருமே சேர்த்து தான் இந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவ்வளவு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. 2 பேருமே வந்து ஏற்கனவே நண்பர்களா தான் இருக்கிறாங்க. 2 பேருமே டான்ஸ் வந்து கொஞ்சம் ஜோயலா அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து ஆடுறாங்க. சோ இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வந்து அதிகமா பகிரப்பட்டு வருது. பரவாயில்லப்பா, கீர்த்தி சுரேஷ் வந்து அப்படியே ஒரு நார்மலா இருக்காங்க, அவங்க கேட்ட உடனே டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கீர்த்தி சுரேஷ்மே வந்து ஓவரா டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் அதிகமா போட்டு ஆடலாம் கூட ஒரு நீட்டா ஆடக்கூடிய ஒரு கேரக்டர் தான். இவங்க வந்து ஒரு பவரான ஸ்டெப் போடுவாங்களான்னு கேட்டா அது தெரியல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்டெப் சொல்லி கொடுக்கக்கூடிய மாஸ்டர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை கொடுத்துருவாங்க. சோ அதுல வந்து கில்லாடி வந்து கீர்த்தி சுரேஷ். சோ அந்த மாதிரி இவங்களோட டான்ஸ்க்குமே வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. சோ இவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில விருது வாங்கின அதே நிகழ்ச்சியில வந்து மேடையில வந்து ஆட சொல்லி கேட்டப்போ தாய்க்கிழவி படத்துல வரக்கூடிய தாய்க்கிழவி வாரா ஒதுங்கிக்கோ இந்த பாடலுக்கு வந்து ராதிகா சரத்குமார் அண்ட் கீர்த்தி சுரேஷ் 2 பேருமே டான்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த வீடியோ இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு வந்து நடிகை கீர்த்தி சுரேஷ் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நடிகை ராதிகா சரத்குமார் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷ் நடிச்ச திரைப்படங்களை உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.